பொண்ணு கேக் வாங்கி தராங்க சிவானிக்கு. அதை பார்த்தோன்னே பவானிக்கு கோவமாக வருது. நீ எதுக்காக என் பொண்ணுக்கு எல்லாமே வாங்கி தர, நீ இனிமேல் எதுவுமே வாங்கி தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவானி அப்படி கோவமாக திட்டுறாங்க. இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 200 கொடுத்தாங்க, இப்போ 300 சேர்த்து டெய்லி 500 சம்பளம் தராங்க. அதனால தான் நான் கேக் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பவானிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. உனக்கு சம்பளம் எவ்வளோவா இருந்தால் எனக்கு என்ன, நீ எதுக்கு தேவையில்லாத கேக்லாம் வாங்கி தராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க பொன்னி. அங்கே எல்லாருமே இருக்காங்க. சக்தி, அவங்க அப்பா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அவள் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கோவமாக கேட்குறாரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவளுக்கு சம்பளம் அதிகமாக இருந்தால் என்ன, இல்லைன்னா நான் எதுக்காக அவள் வாங்கி தரணும்? இங்கே பாரு பொண்ணு, இனிமேல் நீ எதுவுமே வாங்கி தரக்கூடாது, புரியுதா அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க அவங்க அம்மா. அதை கேட்டோன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை பொன்னி. ஆமாம், என்ன திடீர்னு சம்பளம்லாம் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட வீட்டுக்காரர் கேட்குறாரு. ஆமாண்ணே, நானும் அதை தான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? பொன்னிக்கு சம்பளம் அதிகமாக கொடுத்தா அது சின்ன பிரச்சனை, அதை போய் பெருசாக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. சக்தியும் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேக் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. 3 பேருமே எடுத்துக்கும்போது சக்தியும் கேட்குறாரு, எனக்கும் ஒரு கேக் தரியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பொன்னி கொடுக்குறாங்க. வாங்கி சாப்பிட்றாரு. 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. பொன்னி, இனிமேல் ஏதாவது வாங்கிட்டு வரதுனா எங்களுக்கு கொடு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம், சந்திரசேகர் எல்லாருமே சேர்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிவானி சொல்கிறாங்க, நான் போயிட்டு பொன்னியத்தை கூட இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓலை வீட்டுக்கு மாடிக்கு போகிறாங்க. அங்கே போய் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பொன்னிக்கு ஃபோன் பண்ணுறாங்க கடையில் இருந்து. நீ வந்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நான் இப்போ திடீர்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. இல்லைம்மா, ஒரு நிமிஷம் வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க பொன்னி. போனோடனே ஃபேனை கொடுக்குறாரு. என்ன நான் இது டேபிள் ஃபேன் கொடுக்குறீங்க அப்படின்னு பொன்னி கேட்குறாங்க. இல்லைம்மா, நைட்டெல்லாம் சரியாக தூங்கலை, காற்று இல்லைன்னு சொன்னல, அதனால தான் இது நான் வந்து உனக்கு கொடுக்குறேன். இது நான் ஒன்றும் காசுலாம் கொடுத்து வாங்கலம்மா, நான் ஒரு சீட்டு போட்டிருந்தேன், அங்கே கொடுத்தாங்க ஃப்ரீயாக, அதனால தான் உனக்கு நான் கொடுக்குறேன். நீ என் கடையில் வேலை செய்கிற உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும்ல, எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேனை கொடுக்குறாரு. இல்லை, நான் வேண்டாம் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. பொன்னியும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வீட்டில் கொண்டு வந்து ஃபேன் போடுறாங்க. போட்ட உடனே சிவானி கேட்குறாங்க, என்ன சூப்பராக காற்று வருது, நல்லா இருக்குது பொன்னியத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் கடையில் வேலை செய்கிறேன்ல, அங்கே தான் இந்த ஃபேன் கொடுத்தாங்க, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூப்பராக இருக்குது பொன்னியத்தை, நல்லா இருக்குது, இனிமேல் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பா சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. பொன்னி அங்கேருந்து போனோன்னே கடைக்கார் ஃபோன் பண்ணி சக்தி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த மாதிரி ஃபேனை நான் பொன்னிக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஃபோனை வைக்கிறாரு. அங்கேருந்து மாடிக்கு வராரு. வந்தோடனே என்ன ஃபேன்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுவா கடையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பா சொல்கிறாங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. அவங்களும் துணி காய போட்டுகிட்டே இருக்காங்க, எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காங்க. பின்னாடியே போகிறாரு. போயிட்டு என்ன நல்லா இருக்கா நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. இல்லை, நான் பிரீத்தி என் கூட ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னான், இனிமேல் என் கூட வரக்கூடாது காரில், நீ தனியாக ஆட்டோ பிடிச்சி போன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அவங்க ஆட்டோவில் போனால் எனக்கு என்ன, நீங்கள் காரில் போனால் எனக்கு என்ன, என்கிட்ட எதுக்கு நீங்கள் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அப்படி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பொண்ணு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே கீழே போகிறாரு. கீழே போயிட்டோன்னே அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு, இங்கே நான் தான் ஃபேன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர், நீ தான் ஃபேன் வாங்கி கொடுத்துருக்கியா, சூப்பர் நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிரீத்தியை நீ தனியாக போக சொன்னல, அதுதான் சூப்பரான அப்படி பண்ண வேலை அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. ஆமாம், இனிமேல் பிரீத்தி தனியாகவே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. நீ பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குது, சரியா? பொண்ணு எந்த காலத்தை கூட நீ விட்டு கொடுக்காத, பொண்ணு கஷ்டப்படவே கூடாது, நீ ஃபேன் கொடுத்தது ரொம்ப நல்ல வேலை பண்ண அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறாரு. நான் எப்பவுமே பொண்ணுக்கு துணையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிட்டு இருக்காரு அவங்க அப்பா கிட்ட.